ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் எப்படி மெட்டா ஏஐயை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிங்க. கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்தமாதிரி தான் மெட்டா ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடும். இதில் நீங்கள் என்ன கேட்டாலும் தருங்க. நான் ஏஐனா என்னென்னு சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யலாம், ஓகேங்களா. ஆனால் வந்து வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது. இந்தமாரி வேலைலாம் டக்குன்னு இன்டர்நெட் ஏதாச்சும் சர்ச் பண்ணி கொடுக்குறது, ஏதாச்சும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறது, இல்லை ஒரு பிக்சரை ட்ராயிங் பண்ணுறது, பிக்சரை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இல்லை. அப்போது ஏஐ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த வெட்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இறந்து போனவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி, அவங்க வந்து பேசுகிற மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இருக்கிறத இல்லாத மாரி காமிக்கிறதும், இல்லாததை இருக்கிற மாரி காமிக்கிறதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மட்டும் தான் முடியும். இதில் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்டோர் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். சரிங்களா, பெஸ்ட்டு ஸ்டோர் இன் விழுப்புரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். அப்போ விழுப்புரத்தில் என்ன உங்களுக்கு ஸ்டோர் வந்து ஃபேமஸாக இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் ஜென்ரல் ஸ்டோர்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க பாருங்கள். நேரு ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் ரேட்டிங் கொடுக்குற ஏஎஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கா, பிங்க்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு, ஸ்ரீ சித்ராமன் ஷாப்பிங் பிளாசா இருக்குது, க்ரீன் மார்க்கெட் இருக்குது, ஸ்ரீ மகாவீரர் அது இருக்குது, மக்கள் மளிகை இருக்குது, சுரேஷ் மளிகை இருக்குது, மென்ஸ் கிளாத்திங் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பெஸ்ட்டு ஷாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. கேட்டகிரி வைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மோர் டீட்டெயில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய சென்ட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நான் மோர் டீட்டெயில்னு கேட்டிருக்கேன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அதே போல் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்போ இந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில், அது தங்கிலீஷோ இங்கிலீஷோ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நார்மலாக இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துடும். சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் பென் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படின்னு பார்த்து தான் போடுறேன். STORY. பென் 10 ஸ்டோரி போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா பிறகு பாருங்கள். ஓகே, போட்ட உடனே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பென்சன் ஃபஸ்ட்டு என்கவுண்டர் வித் ஆப்டிமிக்ஸ் அப்படி கேட்குறாங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு கொடுத்துருவோம். சரிங்களா. 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு வரும். சில சமயம் வந்து வராத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் மறுபடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா. இப்போ பாருங்கள், அந்த ஸ்டோரி வந்து 1 பை 1 வந்து வர ஆரம்பிச்சிட்டு அதுலேயே உங்களுக்கு எந்த ஸ்டோரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதில் திரும்பி நம்ம 1 கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா. இதே தாங்க விஷயம். அடுத்து வந்து வாட்ஸ் நெக்ஸ்ட் இன் பென் 10 அட்வென்ச்சர்ஸ் இதுமாரி கொடுத்துருக்காங்க. ஊட்டி எது வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது ஏஐயில், ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா யூஸ் பண்ணலாம். தெரியாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து கூகுள்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற எல்லாமே கிடைக்கிற விஷயம் ஏஐ மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ண கற்றுங்க. ஏன்னா எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. ஏஐ மூலியமாக தான் எல்லாமே நடக்கவும் போகுது. சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அஃபிஷியல். பாய். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த பை மோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்லேருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பை மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க.